ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தட்கல் டிக்கெட்டுக்கு டோக்கன் முறையானது ஆகஸ்ட் 1 முதல் அமல்படுத்த தெற்கு ரயில்வேயானது முடிவு செய்திருக்கிறது. சோதனை அடிப்படையில் மத்திய ரயில்வேயில் அறிமுகம் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இத்தொடர்பான முழு விவரங்கள். தட்கல் டிக்கெட் முன்பதிவுல பல்வேறு மாறுதல்களை தொடர்ச்சியா ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, தட்கல் டிக்கெட் முன்பதிவை பொறுத்த மட்டில் பலருக்கு அந்த டிக்கெட் கிடைப்பதுல சிரமம் இருப்பதாகவும், தொடர்ந்து அந்த டிக்கெட் முன்பதிவுல பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாகவும் தொடர்ந்து பயணிகள் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்த நிலையில் ஆதார் முதலாவதாக கட்டாயமாக்கப்பட்டது. அதன் பிறகாக IRCTC போலி கணக்குகள், பல லட்சம் மதிப்பிலான போலி கணக்குகள் என்பது முழுமையாக நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த டிக்கெட் விநியோகத்தை சீரமைப்பதற்கு தேவையான அனைத்து வகையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல கவுண்டர்களில் டிக்கெட் பெறுவதற்கும் ஆதார் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த தட்கல் டிக்கெட் முன்பதிவுல ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கும், அதே போல அந்த டிக்கெட் பெறுவதில் ஏற்படக்கூடிய மோதல் மற்றும் சண்டைகளை குறைப்பதற்கும் PRS என்று சொல்லக்கூடிய அந்த கவுண்டர்கள்ல பல்வேறு மாறுதல்கள் கொண்டு வர ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருந்தாங்க. குறிப்பா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்த தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ரயில் நிலைய கவுண்டர்கள்ல டோக்கன்கள் விநியோகம் செய்து அதனை முறைப்படுத்துவதற்கு ரயில்வே முடிவு செய்து அண்மையில அதற்கான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில இந்த டோக்கன்கள் விநியோகம் எப்படியாக இருக்கும், குறிப்பா அந்த டோக்கன்களை எப்படி பெற்று அந்த தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சோதனை அடிப்படையில மேற்கு மத்திய ரயில்வே மட்டும் இந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டம் என்பது செயல்பாட்டில் வரக்கூடிய பட்சத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு அடுத்தபடியாக அனைத்து மண்டலங்களிலும் விரிவுபடுத்துவதற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பா ரயில் பயணிகள் தட்கல் டிக்கெட் முன்பதிவு மையங்கள்ல எளிதாகவும் நெரிசலின்றி பெறுவதற்கு தற்போது இந்த டோக்கன் முறையை செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டு மேற்கு மத்திய மேற்கு ரயில் மன்றத்துல அறிமுகம் செய்யப்படுவதற்கு இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வர இருக்கிறது. முன்பதிவு தொடங்கும் முன்பே பயணிகள் தங்களுடைய வரிசையை உறுதி செய்யக்கூடிய வகையில் தட்கல் டிக்கெட்டுகளுக்கான அந்த டோக்கன்களை முன்னதாகவே வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில AC தட்கல் டிக்கெட்டுகளுக்கான டோக்கன்கள் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரையிலும், அதே போல AC அல்லாத ஸ்லீப்பர் தட்கல் டிக்கெட்டுகளுக்கான டோக்கன்கள் காலை 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் சம்பந்தப்பட்ட அந்த PRS கவுண்டர்கள், ரயில் நிலைய கவுண்டர்கள்ல வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் AC தட்கல் முன்பதிவு காலை 10 மணிக்கு தொடங்கும். அதே போல ஸ்லீப்பர் தட்கல் முன்பதிவு காலை 11 மணிக்கு தொடங்கும் என்பது விதியாக இருக்கக்கூடிய நிலையில் முன்கூட்டியே இந்த டோக்கன்கள் வழங்கப்படுவதால ஒரு ரயில் நிலையத்திற்கு சராசரியாக இவ்வளவு டோக்கன்கள் என்ற அடிப்படையில் அத்தனை டோக்கன்கள் மட்டும் விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முன்கூட்டியே வரக்கூடிய பயணிகளுக்கு இந்த டோக்கன்கள் வழங்கப்படும். டோக்கன்கள் நிறைவு பெற்ற பிறகாக பயணிகள் யாருமே அங்கே இல்லாத வகையில அதற்கான நடவடிக்கையும் ரயில்வே போலீசார் தரப்புல எடுக்கப்பட இருப்பதாக தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல டோக்கன்கள் பெறுபவர்களுக்கு நிச்சயமாக அந்த டிக்கெட் கிடைப்பதற்கான உறுதி வாய்ப்பு என்பது இருப்பதற்கான தகவல்கள் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு ரயில் நிலையங்களும் குறிப்பிட்ட அளவிலான டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படுவதால டோக்கன்கள் பெற்றவர்கள் எளிதாக டிக்கெட் பெற முடியும். இதனால டிக்கெட் பெறுவதில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், மோதல்கள் ஆகியவை தவிர்க்க வாய்ப்பு இருப்பதா ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் அனைத்து மண்டலங்களிலும் இதனை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.